ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 18 ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் வந்து O3+ஓட ஆன்டி ஏஜிங் கிட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்குது: கிளென்ஸ், ஸ்க்ரப்பு, மசாஜ் அண்ட் பேக்கு. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பயோட்டிக்கோட கிளென்சிங் எடுத்துக்கிட்டேன். ஹெட்பண்ட் போட்டுக்கோங்க. கிட்டலே வந்து கிளென்சிங் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளென்சிங் பண்ணணும். ஸோ ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் வந்து யார் யாருக்கு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து 40+, 50+ இருப்பாங்களே. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஷியல் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்களே பாருங்கள், இவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து நெக்கிட்டெல்லாம் வந்து ஸ்கின் வந்து லூஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த கிட்டு பார்த்திங்கன்னா இதனால் நம்ம பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அவங்களோட ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாய்ஸ்சர் தான் இருக்கும் கிட்டில். ஸோ வந்து ஸ்கின் வந்து ஸ்மூத்தாகும், ப்ளஸ் வந்து சாஃப்டாகும், ப்ளஸ் வந்து ஸ்கின் வந்து டைட்டனும் ஆகும். ஸோ வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள், ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல். இப்போ வந்து நான் கிளென்ஸ் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கிட்டில் இருக்கிற கிளென்ஸ் வந்து நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இதனால் என்ன யூஸஸ்னால், ஸ்கின்னில் வந்து இன்னுமே டீப் கிளென்ஸ் ஆகும். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணுங்கள், போதும். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பான ஸ்க்ரப்பு, கிட்டோட செகண்ட் ஸ்டெப்புங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு நான் பண்ணது செப்ரேட்டாக வந்து கிளென்ஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து கிட்டோட கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கிட்டோட செகண்ட் ஸ்டெப்ஸான ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு நெக்கு கிட்ட தெரியுதா இவங்களோட ஸ்கின் எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி கிளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்டி ஏஜிங் ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணுங்கள். இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அண்டர் ஐஸும் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ இவங்களுக்கு ஹை ஃப்ரீக்வன்சி மிஷினும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டடான மசாஜ் வந்து நிறைய பண்ணணும். நான் சொன்னாலே இந்த கிட்டு பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் தான் அதிகமாக இருக்கும். பாருங்கள், ஸ்க்ரப்பே வந்து கொஞ்சம் ஆயில் மாதிரியே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதனால் அவங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா சாஃப்டாகும். மோஸ்ட்லி வந்து 40-50+ பார்த்திங்கன்னா ஸ்கின் ட்ரையாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஸ்க்ரப் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டீம் கொடுங்க. ஸ்டீம் கொடுத்து இந்த மாதிரி ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 45+, 50+ ஆனாவே அவங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து சென்சிட்டிவ் ஆகிடும். ஸோ வந்து இந்த மாதிரி பென் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணோன்னா அவங்களுக்கு பெயினாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி அப்ரெஷன் யூஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெயின் இருக்காது. ப்ளஸ் ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். பிளாக் ஹெட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், பட் ஒயிட் ஹெட்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க, ரொம்ப பெயினாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு. பெயினாக இருந்துச்சுன்னா இந்த அப்ரஷனை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து செப்ரேட்டாக வந்து நமக்கு கிடைக்குது. நான் லிங்க் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ
இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப்ஸான மசாஜு. சாரி கைஸ், கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது, அதனால கோல்டு, ஸோ வந்து வாய்ஸ் கொஞ்சம் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாஜ் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் கொடுங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு இவங்களுக்கு ஐஸ் கிட்டே இல்லை, பட் ஒரு சிலருக்கு வந்து 50+ ஆனாவே இங்கே ஐஸ் கார்னரில் வந்து ரிங்கிள்ஸ் விழும் சிரிச்சா. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபோர்ஹெட்ஸ் கிட்ட வந்து லைன்ஸ் விழும். ஸோ வந்து அவங்களுக்கு இந்த ஐஸ் கார்னரில் வந்து மசாஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் 50+ இருக்கிறவங்களுக்கு. போத் ஐஸ் கார்னர்லேயும் இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோர்ஹெட் பாருங்கள், இந்த மாதிரி ஃபோர்ஹெட்டில் வந்து லைன்ஸ் விழும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள் அவங்களுக்கு. மற்றபடி நம்ம யூஸ்வலாக மசாஜ் ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவோமோ அந்த ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து நெக்கு கிட்ட பாருங்கள், இவங்களுக்கு கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கு இல்லையா, ஸோ நெக்கிட்ட லிஃப்டட் மசாஜ் வந்து நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஐஸ்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ஐஸ்லேயும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டார்க் சர்க்கிள் இருக்கிறதுனால ஹை ஃப்ரீக்வன்சி மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கிட்டேன் ஒரு 3 to 4 மினிட்ஸு. லாஸ்ட்டு ஸ்டெப்ஸான பேக்கு பாருங்கள். பேக் வந்து இந்த மாதிரி பவுட்ரு ஃபார்மில் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும், சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோம்னா நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது, அதுக்கப்புறம் லிக்யூட் ஃபார்ம்லாம் ஆகிடுச்சுன்னா நம்ம பேக் பண்ண முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒரு திக் ஃபார்மில் வந்த பின்னாடி நம்ம வந்து பேக் அப்ளை பண்ணணும். இந்த பேக் பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்க்கு போடலாம், ஒன்றும் ஆகாது, சேஃப் தான். ஸோ வந்து கிளைண்ட்கிட்ட சொல்லிவிடுங்க இந்த பேக் வந்து கண்ணுக்கும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா இவங்களுக்கு டார்க் சர்க்கிள் இருக்குது இல்லையா, ஸோ அதுவுமே வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும். இந்த மாதிரி பீல் ஆஃப் மாஸ்க் போடும்போது ஸ்கின் வந்து டைட்டன் ஆகும் அண்ட் ஸ்கின் வந்து பிரைட்டாகவும் இருக்கும். லிப்ஸ்க்கும் போடுங்க, பட் இவங்க வந்து லிப்ஸ்க்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து நோஸ் வந்து மேலே மட்டும் கவர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் எல்லாமே கவர் பண்ணிட்டாதீங்க, மூச்சு விட முடியாது. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம ஈஸியாக வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம், ஈஸியாக நமக்கு இது வந்து ரிமூவ் ஆகிடும்.
ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, க்ளோவாக இருக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு ரிசல்ட்டு? நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அவங்க ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்துடும் அதில். ஸோ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்பாஞ்சில் வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாரி காய்ஸ், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியாக இல்லை. ஸோ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா டிஷ்யூவில் வந்து க்ளீனாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அங்கங்கே விட்டுறாதீங்க. ஸோ அது பார்க்க நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு மேபி கிளைண்ட் வந்து டேயில் வந்திருந்தாங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்க, ஈவினிங் வந்திருந்தாங்கன்னா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி விடுங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ கிளாஸ் முடிஞ்சுது. ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.